even if your voice goes unheard, and if it is non-comprehensible by to people, keep voicing, because certain things, certain violent activities, they need to be voiced forever. And of course we need to curb it, we need to stop it right away, but that doesn't happen. It keeps on prolonging. நம்ம மெனக்கடல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை எடுத்தாலும் அது ஏதோ ஒரு ஃபார்ம்ல வந்து அது நடந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மளோட வாய்ஸை நம்மளுடைய நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம கொடுக்கணும். அதை வந்து டார்லிங் தோழர் திரு கார்த்திக் அவர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் சாக்லேட் காஃபி. ஆக்சுவலி சில விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி ஆரம்பிச்சா அது இப்படி தான் வரும், இப்படி தான் இருக்கும், இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அவரோட அந்த குறும்படம் மூலியமா வந்துட்டு ஹி இக்னைட்டட் மை மைண்ட். ரீசெண்டாகவே வந்து என்னடா மொழி யூஸ் பண்ணாமலே இருக்கோமே சீரியஸாக. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போது நமக்கு வெளியில் எப்படி தெரியுதுன்னா வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் 1 2 3 அவங்க போட்டாங்கன்னா உடனே அவங்க வந்துட்டு திங்க் பண்ணுறாங்க, அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, நம்ம நினச்சிக்கிறோம். நான் என்ன சொல்லலை, பொதுவாகவே அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், இல்லை இல்லாமலேயும் இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு டு பி வெரி ஹானஸ்ட், ரீசெண்ட் டைம்ஸில் ஐ ஹாவ் பின் ஸோ வந்துட்டு ஹாப்பஸாட், நான் ரொம்பலாம் திங்க் பண்ணுறதில்ல, ஐம் ஜஸ்ட் கேஷுவல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது, அப்போது we need not always வந்துட்டு we'll have our opinions on people, that's fine. பட் ஆனால் வந்து அது ஃபிக்ஸேட் பண்ணிக்க தேவை கிடையாது. பட் what I mean to say is thank you so much for provoking my mind. ஒரு சில விஷயங்கள் என்னை திங்க் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் தோழர், வேற லெவல், அண்ட் யோர் டீம் ஃபேபுலஸ் மேன், சூப்பர். ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஸ்பாட் என்னை ஃபிக்ஸ் பண்ண வச்சு என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு தூண்டுகோலாக இருந்து, ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா இந்த டேரக்டர்ஸு, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. அண்ட் ஆக்சுவலி கொஞ்சம் வெளியில் உட்காந்துருக்கோம், அதனால அவுட் சைட் நாய்ஸஸ் கேட்கும், ப்ளீஸ் பேர் வித் இட். சரி, டக்குன்னு வந்து இதை மட்டும் இது பண்ணுறேன். அதுக்கு வந்து பீப்பிள் பார்த்துட்டாங்கனாலும் ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு சில டைம்ஸ் பாஸ் பண்ணிட்டு நான் இது பண்ணேன்னா ப்ளீஸ் பேர் வித் இட். ஐயோ பார்க்குறாங்க, செம்ம காமெடி. என்னன்னா இந்த பக்கத்துல இருந்தும் பார்க்கலாம், அதாவது இந்த சைடு இருந்து பார்க்கலாம், அந்த சைடு இருந்து பார்க்கலாம். ஐயோ காமெடி ட்ராஜடிங்கிற மாதிரி. சரி, வண்டியை ஓட்டுவோம். ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன இமீடியட்டா எனக்கு பார்க்க ஆரம்பிச்சப்ப எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சு, கிராண்ட் பான்ற கேரக்டர் ஒருத்தர் இது பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவரை ஃபாதர்லி ஃபிகராகவே காமிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா நம்ம மைண்டு தான் எப்படின்னா வந்து ஒரு விஷயத்த டபக்குன்னு உடனே பாப்பப் பண்ணுவாங்க. அப்போ அப்படி வந்து எனக்கு பாப்பப் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னன்னா டியூ கோர்ஸில் வந்துட்டு ஒருத்தர் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்றதுக்கு எப்படி ஒரு இதுவோ, டியூ கோர்ஸில் எனக்கு பார்க்க எனக்கு என்ன புரிஞ்சுன்னா, ஏன் அவரை அப்போ தாத்தா அப்படின்ற கேரக்டரா ஏன் அவரை காமிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த முதிர்ச்சிக்காக. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏஜ் ஆக உண்மையிலே நம்ம பகுத்தறிவு வளர்த்துக்கிறோமா, சென்சிபிலிட்டி வளர்த்துக்கிறோமா, வைசர் என்னாஃபா ஆகுறோமா, நான் அப்படி ஆகுறேனா அப்படின்றது எனக்குள்ள அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து உதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம நிறைய டைம்ஸ் எப்படின்னா அந்த சாதி புதுசு எது தேவையில்லாதையோ அதை பிடிச்சி நம்ம ஹோல்ட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். ஐ திங்க் we need to shatter and as we age அந்த வைசர்னஸ் வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா வந்துட்டு, இப்போ நம்ம வந்து ஒரு சில பிஹேவியர்ஸ் வச்சு நம்ம டக்குன்னு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுவோம், அது பண்ணக்கூடாதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பட் we tend to do it. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தாத்தா கேரக்டரே பாருங்க, அவர் ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம், அதாவது லேட்டாக வந்ததுக்காக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கட்டும், நம்ம டக்குன்னு அவர் ஒரு விதமாக நம்ம வந்து ஃபிக்ஸேட் பண்ணி வச்சுருக்கோம். பட் லாங் கோலில் தான் நமக்கு தெரியும் ஏன் அவர் அந்த மாதிரி இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அப்போ சில கேரக்டர்ஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஈஸியாக பீப்பிள் என்ன சொல்லுவாங்க, இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் யூ ஷுடன்ட் ஸ்டெப் இன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது அவங்களோட ப்ரைவசின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் சில விஷயங்கள், இப்போ இந்த ஃபாதர்லி ஃபிகர் அப்படிங்கிறது அவர் விமனை வந்து ஒரு விதமாக அப்ஜெக்டிஃபை பண்ணுறாரு, அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, அப்போ அந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருவேன், அப்போ நம்ம இந்த ஜஸ்ட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு மட்டும் நம்ம ஃபிக்ஸேட் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சொசைட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம், வாட் இஸ் தட் விச் வி டூ தேர் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். அந்த இடத்துல எப்படின்னா வந்து, சாரி, இங்கிட்ட ஒரு தம்பி சைக்கிளில் போயிட்டு இருந்திருக்காங்க, அவரோட சைக்கிள் செயினில் ஏதோ ஜஸ்ட் மிஸ்குப்பாலா, அதனால வந்து என் முடி வேறு கன்றாவியாக இருக்குது. சரி, இட்ஸ் ஓகே. அதனால அதை பார்த்துட்டு இருந்தோம், ஹீஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆமாம், இப்போ நம்ம ஒர்க் ஸ்பாட்லலாம் வச்சுக்கோங்களேன், 60 ரிமார்க்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கேஷுவலாக இது பண்ணுறாங்கன்னா நம்மளை அப்படி பேசலை, அதனால நம்ம பேச தேவை, நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண தேவையில்லை அப்படின்றது கிடையாது.
இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்களுக்காக பேசியிருப்பாங்க, வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அதனால நான் இதெல்லாம் பேசக்கூடாது, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. அதாவது என்ன நான் எப்படி சொல்லணும்னா, ரொம்ப தெனாவட்டா மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நம்ம வந்து ஜென்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நம்ம சில டைம்ஸ் எப்படின்னா இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்லாம் போட்டால் தான் ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்றதெல்லாம் கிடையாது. சொல்லுவாங்கல்ல, நீ உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீ அந்த விஷயத்துல உன்னை ப்ரெசென்ட் பண்ணி, பட் உன்னோட ஐடென்டிட்டி நிறைய டைம்ஸ் எப்படின்னா வந்து இந்த ஜென்ரேஷன் கேப்பு, அஃப்கோர்ஸ் நம்ம ஒவ்வொரு இதுக்கு தகுந்த அப்படி நம்ம டியூன் ஆகிக்கலாம். ஆனால் நமக்குன்ற அந்த ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நான் சாப்பிடும் நான் கொஞ்சம் அப்படிதான். நமக்குன்னு சில மாரல்ஸ் இருக்கும், எத்திக்ஸ் இருக்கும், ஊர் சொல்றது கிடையாது, நமக்குன்னு ஒரு சில விஷயம் இருக்கும். அதை நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஐ திங்க் தட்ஸ் லவ்லி கோ. தென் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எல்லாரையுமே வந்து சூப்பர் பர்ஃபெக்ட் அப்படிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை ஹைப் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் நீங்கள் அண்டர்நீத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா கேரக்டரோட இதுலேயுமே ஃபேமிலி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சொல்லி சாரிங்க, வெளியே உட்காந்துருக்குமா எறும்பு கொசு எல்லாமே பூந்து விளாடுறாங்க. ஆத்தாடி ஆத்தா ஈ வேற. அப்போ பார்த்துக்குங்க அப்படின்றேன். ஒரு இடத்த நம்ம எப்படி இத்தனைக்கும் தினமும் க்ளீன் பண்ணி விட்டுருவோம், ஆனாலும் வந்து ஈத்தலைவன் கொசுத்தலைவன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர்றாங்க. அப்போ நம்ம ஒரு சொசைட்டியாக நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வந்து மென்னை வந்து மென்னோடைய அவுட்டர் யூஸோ இல்லை ஏர்ன் பண்ணுறத வச்சு மட்டும் வந்து மென்னை வந்து ஈக்குவேட் பண்ணாதீங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 சொசைட்டியாக நம்ம எப்படி நம்ம இதாகும்னா அந்த பர்சனாலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவ்வளோ நீங்கள் சுட்டு வச்சுருக்கீங்கல்ல, அதனால என் பொண்ணா நான் கொடுக்குறேன், தட் ஷுடன்ட் பி த மென்டாலிட்டி. பர்சனாலிட்டிக்காக தான் அந்த பாண்ட் வர சாங். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்போம்னா நம்ம பிளான் பண்ணி ஒருத்தர் கூட ஃப்ரெண்ட் ஆக மாட்டோம், ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ. ஸோ அது ஒரு கனெக்ட் ஏற்படும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தானே அந்த ஒரு 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 மேரிட்டல் கனெக்டோ அந்த ஒரு பாண்டோ இல்லை ஜென்ரலி யோசிச்சு பாருங்களேன். நம்ம சில பேரை மீட் பண்ணுவோம், பேசுவோம், ஒரு கனெக்ட் ஒரு ஸ்பார்க் வரும். அது நான் ரொமான்டிக்னு சொல்லல, ஒரு நான் ரொமான்டிக் ஒரு ஒரு ஜென்ரல் கைண்ட் ஆஃப் ஒரு பாண்ட்லேயுமே பார்த்துக்கோங்களேன். ஸோ அல்டர்னேட் அந்த பர்சனாலிட்டி தான். ஆனால் அந்த பர்சனாலிட்டி நம்ம எப்படி ஷேப் பண்ணுறோன்றது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இஸ் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு ரேப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்னன்னா லீகல் மட்டும்தான் வந்து உள்ள நுழையணும். இல்லை வந்துட்டு இப்போ இந்த ஸ்கூல் இதில் எக்ஸாம் டைம்னால பிள்ளைங்க போகிறாங்க, அப்போ ஸ்கூல் சிஸ்டம், அப்போ ஒரு ஸ்கூலுங்கிறது எவ்வளோ ஒரு ஷேப்பிங் ஆகுதுன்னு என் மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஒரு துறையை மட்டும் நம்ம சொல்லிடக்கூடாது, லீகல் துறை மட்டும்தான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, சில்ட்ரனுக்கு இது மாதிரி நடத்தினா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி மட்டும் தான் இது பண்ணணும். இல்லை ஒரு மென்டல் ஹெல்த் சார்ந்தவங்க, மனநலம் சார்ந்தவங்க மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள். அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருமே 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 ஃபேமிலியில் இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து அக்கௌண்டபிலிட்டி வந்து நம்ம வந்து எடுத்துக்க தான் செய்யணும். ஸோ அதான் சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த எல்லார்கிட்டையுமே மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு இருக்குது, எவ்வளோ டீப்பாக இருக்குது, மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து கிராண்ட்பா கேரக்டர்னே காமிச்சிருப்பாங்க, எல்லார்கிட்டையுமே அந்த மாற்றிக்க வேண்டிய கேரக்டர்ஸ் காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்னன்னா இந்த அப்பா கேரக்டர்ன்றவர் வந்து அட்மோஸ்டாக வந்து ஒரு 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 விஷயத்தை டோட்டலாக ஷேட்டர் பண்ணும்போது அப்பா அந்த இடத்துல நம்ம கொலையதான் செய்யணும். அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி அதை வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்து எரோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் என்ன யோசிச்சிருந்தேன், எனக்கு 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 உண்மையே சொல்கிறேன், எனக்கு டீப்பாக எனக்கு அடியில் போய் அந்த வேரை டச் பண்ணது அப்படின்னு ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே எனக்கு ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம்னா எம்பத்தைஸ் பண்ணுறது, ரியலைஸ் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி டு பி வெரி ஹானஸ்ட், பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா சும்மா வந்து ஒருத்தரில் ஒரு ரூம்குள்ளே போட்டு வச்சுட்டு அது அதோட பர்பஸ் கிடையாது. அது வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறது, நம்ம அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ நீட் டு ஃபீல் ஐ ஷுடன்ட் ஹேவ் டன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தி கில்ட், ஐ ஷுடன்ட் ஹேவ் டன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்து அதை அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. உனக்குன்னா உனக்கு எப்படி இருக்கு அதே மாதிரி தானே அந்த பொண்ணுக்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டாக வந்து வச்சிருக்காங்க. பட் அது இதுலேயே ஃபைனலாக சொல்லியிருக்காங்க, இது பண்ணனால நீ மார்க் போட முடியாது, அது நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ லீகலாக ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹை டைம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிருக்கணும் அப்படின்னா அப்படி எப்படியோ பனிஷ்மெண்ட்ஸாக கொடுத்து அப்போனா வந்துட்டு வயலன்ஸ் அகெயின் எனி சார்ட் ஆஃப் எல்லா வயலன்ஸும் அப்போ ஸ்டாப் ஆகிருக்கணும்ல. ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா வயலன்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிருக்கணும், ஆனால் ஸ்டாப் ஆகலை. இப்போ நம்ம என்னன்னா அதே தான் எல்லா சைடில் இருக்குது, எல்லா சைட்லையுமே ஒரு 360 டிகிரியில் ஒரு விஷயத்த அட்ரஸ் பண்ணணும், ஒரு 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 ரீஷேப்பிங் நடக்கணும். ஆக்சுவலி அந்த சீத்தாப்பழ தலைவன் தெரியுறானா, அந்த சீத்தாப்பழ மரம் இருக்கு பார்த்தீங்களா,
பார்த்தீங்களா இங்கே. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இதான் சொல்லலை, அந்த மரத்தில் வந்துட்டு இந்த மரம் தான். ஸோ இந்த குட்டி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 3 பழம் இருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தாப்புல, அதுக்கப்புறம் ஒன்று வந்து ரோட் சைடு குட்டி கோவண்டாக இருந்தாங்க, ஒன்று மீடியோக்கர். அந்த மீடியோக்கர் இன்னும் இருக்காங்க, எப்போ தூக்க போகிறாங்கன்னு தெரியல. மற்றவங்க எடுத்து போய் சாப்பிட்றத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா குட்டி கோவண்டுங்க. அது வந்து எப்படின்னா இது இவ்வளோண்டு தான், இவ்வளோண்டு. அந்த ஃப்ரூட்டை எடுக்கும் பொழுது அவங்க எடுக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அது உண்மையிலே வந்து அவங்களுக்கு பிரயோஜனப்படாதுன்னா அவங்களால சாப்பிட முடியாது. அது ஒரு இதாக இருக்கும், அப்போ கீழே தூக்கி போட்டுப்பாங்க. எனக்கு உண்மையிலே என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, அந்த செடி இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு அந்த சீத்தாப்பழ தலைவன். ஸோ அது எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்துருக்கோம். உண்மையிலே நாங்கள் வேற எந்த உரம்லாம் அதாவது வெங்காயத்தோல், தக்காளி அந்த மாதிரி இதுதான். ஸோ அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ நியூட்ரியன்ஸ் வந்து கஷ்டப்பட்டு அதை எடுத்து அதை உருவாக்கி பர்த் கொடுத்து நர்ச்சர் பண்ணி அதை இதுக்குள்ள நம்ம ரொம்ப சாதாரணமாக அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணுன்ற மைண்ட் செட். வேற யாரும் எடுத்துக்கல, நான் எடுத்துடணும், அதுக்கப்புறம் அது ஒன்றுலாம் போனாலும் கீழே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்னன்னா வந்து சம்பர் நான் ஒரு குழந்தைய பெற்றெடுப்பேன், பட் ஆனால் அதுக்கான தேவையான கேர் வந்து பெருசாக நான் வந்து கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதை எப்படி க்ரூம் பண்ணணுமோ, எப்படி வளர்க்கணுமோ, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. பெத்தெடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது யாரும் நெக்லெக்ட் பண்ண நினைக்கிறேன். ஆனால் அதை இப்படி வளர்க்க போகிறோம். ஒரு 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 ஹியூமனான ஹார்ம்லெஸ்ஸான ஒரு பர்சனாலிட்டியாக நான் வளர்க்குறது தான் மெயினான விஷயம். இந்த அண்டர்நீத் அதுதான், அதை நம்ம செய்ய போகிறோமா, அதை நம்ம யுனைட்டடாக நம்ம எப்படி பண்ண போகிறோம். ஐ திங்க் தட் இஸ் பேஸ் லைன் ஃபார் எனி சார்ட் ஆஃப் எந்த சார்ட் ஆஃப் ஒரு சொசைட்டி, எந்த சார்ட் ஆஃப் ஒரு சிவிலைசேஷன் ஒரு நிலச்சி நின்று வேற லெவலில் போகணும்னா ஐ திங்க் தட்ஸ் தி திங் வி நீட் டு அட்ரஸ். ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, நான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஆயிட்டு. இந்த நம்ம நந்தியாவட்டம் தலைவர் இருக்கான் பார்த்தீங்களா, இதுலலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இலையில வந்து ரொம்ப இந்த இலைலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பூச்சி வச்சுட்டு மொத்தமாக அப்படியே இதாகிட்டாங்க. ஃபுல்லாக அந்த இலைலாம் அப்படியே கீழே இதாகிட்டு விழுந்துட்டாங்க. நம்ம எடுத்து விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் தலைச்சு வந்திருக்கு. அப்படி பாருங்க, வேற லெவலில். இதே தான் நம்மளும் செய்யணும். ஒரு சொசைட்டியாக நம்ம நிறையா வந்து ஒரு 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 அன்கிளீன்லினஸ் நிறைய இருக்குது. நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே இருக்குது. மாற்றிக்க வேண்டிய விஷயங்களை நம்ம எல்லாரும் அட்ரஸ் பண்ணணும், ஃபைன். நான் டோட்டலாக காலி பண்ணணுன்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக காலி பண்ணணும்னா வயலன்ஸ், எக்ஸ்ட்ரீம் வயலன்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து தான் அதை ஷேட்டர் பண்ணணும். ஒன்றிணைந்து எல்லா விஷயங்களும் அவங்கவுங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த டார்லிங் டீம். நான் நிறைய விஷயம் இருக்கு, நம்மளால பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் ஃபேர் எனஃப், ஸோ ஐம் ஜஸ்ட் டாக்கிங் ரைட் அவே. And darling kudos to the lovely team, Coffee Kadal. இன்னும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணுங்க, வேற லெவலில் வருவீங்க எல்லாருமே. And to everyone right there for your time and love, thank you so much. Wish you also nothing but peace. Take care all.